பழைய அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு குரு பேச்சு பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றாரு. அப்ப லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல வந்தா உங்களுக்கு பலவிதமான வழிகள்ல பாத்தீங்கன்னா பண வரவுகள் என்பது நிச்சயம் வரும். அதே நேரம் எதிர்பாராத விதமான தன லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி. அப்ப 8ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் என்பது உங்களுடைய பேச்சினாலே குடும்பத்துல இருக்கும். ஆனா அது பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது உங்களுக்கு இருக்காது. இதனால நீங்க பேசுற பேச்சுல மட்டும் கவனமாக இருந்தால் போதும். லாபஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு 11ஆம் இடத்துக்கு உரிய அதிபதி அப்படிங்கறதுனால நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தீங்கன்னா தங்கத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் தங்கத்தை தவிர மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்புறம் இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதீத முன்னேற்றங்கள் என்பது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து ஒற்றுமை என்பது இருக்கும். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல அனுகூலமான சாதகமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் என்பது இருக்கும் வேலை பார்க்கும் இடத்துல. ஆனா அது உங்களை பெரிதான அளவுக்கு பாதிக்காது. நிச்சயம் உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கும். வருமானங்களும் அதிகப்படியாக வரும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருந்த எதிரிகளினுடைய தொல்லை நீங்கும். அதனால எல்லாருமே உங்களை கண்டு பயப்படுவார்கள். ஆகையால் வேலை பார்க்கும் இடத்துல நிம்மதியான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த குருவானவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு சுபக்கடன் வாங்குவதற்கான நேரம் ஏற்படலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடனால அவதிப்படுறீங்கன்னா இந்த சமயத்துல கடன் அடைபடுவதற்கான நேரமும் இருக்கும். அப்புறம் தாய்மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தீராத வியாதிகள்னால கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா பல நாள் வியாதிகள்னாலே கஷ்டப்படுவீங்க. இந்த சமயத்துல நல்ல தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவினால பாத்தீங்கன்னா இந்த குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கோர்ட்ல ஏதாவது வழக்குகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோட இதுவரை நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க பதிலடி என்பது நீங்கள் கொடுப்பீர்கள். அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். அடுத்து யாரெல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட சண்டை போட்டு விலகி உங்களுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே என்னன்னா மனசு மாறி உங்களுடன் நட்புடன் பழகுவதற்கு வருவார்கள். அதுக்கு பிறகு உங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே விலகும். நீங்களும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இதனால இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மனசுல இருந்த குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அடுத்து இந்த குரு பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 10ஆம் இடத்துல வேற ராகு வேற இருக்கிறார். இதனால உங்களுடைய செய்தொழில என்னன்னா நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வர இருக்கிறார். இதனால இந்த செய்தொழிலின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் மற்றும் பண வரவுகள் வருவதற்கான யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அப்புறம் இந்த குரு பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுடைய தொழிலை நீங்க விரிவாக்கம் செய்யலாம். இந்த குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல யாரெல்லாம் பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதோட உங்களுடைய சம்பள உயர்வும் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி வேற 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுடைய தொழிலையோ அல்லது நீங்க வேலை பார்க்கும் இடங்கள்லயோ நிச்சயம் உங்களுக்கு
உங்களுக்கு தன லாபங்கள் என்பது உண்டு. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. நல்ல தசா புத்தி உங்களுக்கு இப்ப நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் வேலை நிச்சயமா இந்த சமயத்துல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பது உறுதி. இந்த குருவானவர் ஜீவனஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறதுனால யார்கிட்டயுமே வந்து யாசகம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான பண வரவுகள் உங்களுடைய தொழிலின் மூலமாக உங்களுக்கு வரும். அதோட உழைப்பின் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல வந்து கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து பார்க்கிறாரு. அதே நேரத்துல 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் என்பது ஏற்படும். அதே நேரத்துல நீங்க பேசுற பேச்சிலையும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஃபுட் பாய்சன் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மிதுன ராசியில் இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த கடக ராசியில் இருக்கிற அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யமான உறவு என்பது ஏற்படும். அதோட திருமணத்தை வந்து யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ இந்த சமயத்துல உங்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில், அதே நேரம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. சில பேருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும். நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் நட்பு பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இருக்கும். ஜவுளி கடை, பெட்ஷீட் இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரம் அப்பாவினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு தன லாபங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் அல்லது சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா உதவி செய்ய முன் வருவீர்கள். அதே நேரம் தான தர்மங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அதோட கோயில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ராஜயோகம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது. இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் என்பது உங்களுடைய தந்தையின் மூலமாக ஏற்படும். இந்த அதிசார குருவானவர் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதலீட்டுல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து அந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ இந்த சமயத்துல உங்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்க போகிறது. இந்த குருவானவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய செயல்களை பார்த்து சில பேர் வந்து என்னன்னா உங்களை கௌரவிப்பதற்காக நிச்சயம் தேடி வருவார்கள். அதன் மூலம் உங்களுடைய புகழ் என்பது நிச்சயம் உயரும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள் என்பது இந்த காலகட்டத்தில் வந்து போகும். அதோட உங்களுடைய தைரியம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிறிது குறைந்திருக்கும். ஆகையால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். செய்கின்ற எல்லா செயல்களிலும் இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்துல வந்து பொறுமையாக இருந்து நிதானமாக செய்தால் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா நவம்பர் 11/11/2025 அன்று கடகராசியில வந்து வக்ரமாகிறார். இந்த வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா உறவுல வந்து அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் என்பது எட்டி பார்க்கும். நண்பர்களிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தையுடன் மனஸ்தாபங்கள் வந்து எட்டி பார்க்கும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு நட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த அதிசார வக்ர குருவானவர் பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில வந்து வக்ரமாக இருக்கிறார். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வக்ரமான குரு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு உடல்ல வந்து என்னன்னா நோய்களை ஏற்படுத்துவார் அல்லது கடன் சுமைகளை வந்து ஏற்படுத்துவார். ஆகையால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. இந்த வக்ர குருவானவர் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த காலகட்டத்துல செய்தொழில வந்து விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா விரிவாக்கம் செஞ்சீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். இந்த வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது வேலை பார்க்கும் இடத்துல இருக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சினால பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போகும். அதோட வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் வக்ரமாக மிதுன ராசியில் இருப்பார். அதன் பிறகு 11/3/2026 அன்று வக்ர நிவர்த்தியாகி மிதுன ராசியில் இருந்து உங்களுக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா சுப பலன்களை தருவார். அதே மாதிரி செலவுகள் எல்லாமே கட்டுக்குள் வந்து உங்களுக்கு தன லாபங்கள் என்பது நிச்சயம் பெருகும். வேலை பார்க்கும் இடத்துலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய செய்தொழிலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய முதலீட்டின் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் என்பது பெருகும். ஆக இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 10/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருப்பார். இந்த வக்ரமான காலகட்டத்துல மட்டும் உங்களுக்கு சில சங்கடமான பலன்களை வந்து இந்த குரு கொடுப்பார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் சுப பலன்களை வந்து இந்த குரு கொடுப்பார். இந்த 11/3/2026 வக்ர நிவர்த்தியான இந்த குரு பாத்தீங்கன்னா 1/6/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்துல இந்த குரு பாத்தீங்கன்னா 2/6/2026 என்று பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பேச்சியை வந்து உங்களுக்கு நிகழ்த்துவார். அதன் பிறகு கடக ராசியிலிருந்து குருவினுடைய பார்வைக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.